அபகதமதமானைஹி அந்திமோபாயனிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்த காமானே அனபேட்சைஹி நிகிலஜர சுகுர்பிகி நிர்ஜித குரோத லோபைஹி வரவர முனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமः. சத்யம் சத்யம் புனః சத்யம் யதிராஜோ ஜகத்குருகு தயேவ சர்வலோகானாம் உத்தர்த்தா நாஸ்தி சம்சயः. வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி ரணதார்த்தி ஹரம் ஹரிம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆஸ்ரயே. அஸ்மத் குருப்யோ நமஹ. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்பது பெரியோர்களுடைய ஒரு அருமையான வார்த்தை. அப்படிப்பட்ட மனுஷ ஜென்மம் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் எம்பெருமான் உடன் அவனுக்கு கல்யாண குணங்கள் உண்டு, அவனுக்கு எல்லா விதமான பெருமைகளும் உண்டு என்று சொல்லும்படியான ஒரு ஜென்மமானது ஏற்படுவது மிகவும் பாக்கியம். அவ்வாறு ஏற்பட்டிருப்பினும் நம்முடைய சம்பிரதாயமானது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதி ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று சொல்லும்படியாக ஸ்ரீமன் நாராயணன் தொடக்கமாகவும் நாதமுனிகள் ஆளவந்தார் எம்பெருமானார் முதலான ஆச்சாரியர்களோடு கூடியிருக்கும்படியான ஆச்சரியமான ஆச்சாரிய ரத்னஹாரத்திலே பிள்ளலோகாச்சாரியர், திருவாய்மொழி பிள்ளை, சுவாமி மணவாள மாமுனிகள் முதலானவர்களோடு அவர்கள் பெருமைகளையும் அவர்களுடைய குண வைபவங்களையும் பேசும்படியான பாக்கியத்தை பெற்ற குலத்திலே பிறப்பது, அதுவும் மற்ற எல்லாவற்றையும் விட விசேஷமானது. அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் நிச்சலும் வழிபட வேண்டிய, நினைக்க வேண்டிய ஒரு சுவாமிதான் வர்த்தமான யதிகுரு யதிராஜ ராமானுஜ ஜீயர் சுவாமி. அந்த ஜீயர் சுவாமியினுடைய 75வது திருநட்சத்திர உற்சவத்தின் அங்கமாக ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பித்து 75 நாட்களுக்கு ரஜதோத்சவம் என்கிற பெயரிலே பலவிதமான காரிய கிரமங்களை சுவாமி நியமித்துள்ளார். அந்த நியமனத்தில் வரிசையிலே அடியேனுக்கும் ஒரு பாக்கியம்
ஏற்பட்டுள்ளது. காரணம், அடியனுடைய பிதாமகரான காஞ்சி சுவாமியினுடைய சம்பந்தமே. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதமத்விருத்தம் அச்சிந்தயித்வா என்று ஆளவந்தார் தெரிவிக்கின்ற கிரமத்திலேயே அடியேனும் தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளவன். அப்படிப்பட்ட இந்த ரஜதோத்சவ சந்தர்ப்பத்திலே சுவாமி ஏற்படுத்தியுள்ள இந்த உபன்யாச மாலையிலே இன்றைய தினம் அடியேனுக்கு சீதா சரித்திரம் என்கிற தலைப்பிலே சில விஷயங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்பது சுவாமியினுடைய நியமனம். இந்த சுவாமியினுடைய விசாலமான நோக்கு, பலவிதமான கைக்கரியங்கள். அந்த கைக்கரியங்கள் ஒவ்வொன்றையும் நினதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்து உடும். மத்தியான வேளை பார்த்தான்னா படத்தின் வாசலிலே ஒரு 30-40 கிலோ கணக்கிற்கு பிரசாதங்களை பண்ணி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரசாதங்களை பண்ணி வீதியிலே வரக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கும் தரும்படியான பெருமை. அதற்கும் மேலாக பல கல்வி நிலையங்களுக்கு பிரசாதங்களை எடுத்து சென்று அங்கேயே அக்குழந்தைகளுக்கு தரம்படியான பெருமை. இதுவுமில்லாமல் கோசாலை சம்ரக்கணம், மடத்திலே ஆச்சரியமான நதியாராதனை வைபவங்கள். இதற்கும் மேலாக பழைய காலத்திலே இங்கு அனைவரும் கேமம். அவ்விடத்தைய திருமாளிகையில் நித்திய ததியாராதன கிரந்த காலக்ஷேப அதிசயங்களுக்கு பதே பதே ஸ்ரீமுகம் ஸ்ரீமை சௌத கிருப்பை செய்தருள வேணும் என்று எழுதுவார்கள். இது ஒரு வார்த்தையாகத்தான் இந்த சுவாமி எழுந்தருள்வதற்கு முன்பாக இருந்தது. அதை அன்வர்த்தமாக்கினவர் நம் எதுகுரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீய சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமியினுடைய 75வது திருநட்சத்திர உற்சவத்திலே நாம் பங்கு கொள்கின்றோம். இது மட்டுமா? 80 பங்கு கொள்வோம், 90 பங்கு கொள்வோம், சதாப்தியில் பங்கு கொள்வோம் என்கிற ஒரு திருட விசுவாசத்தோடு சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடியேனுக்கு கொடுத்த தலைப்பிலே சில விஷயங்களை விண்ணப்பித்து சத்தபெறலாம்னு ஆரம்பிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் அடியார்களுடைய மங்களாசாசன பலித்தமும் ஆச்சாரிய சிரேஷ்டரான சுவாமியினுடைய கிருபா கட்டாட்சமே காரணம். லோகத்திலே 2 விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கிறது. ஒன்று இதிகாசம், மற்றொன்று புராணம். இந்த இதிகாசம் என்பது இருக்கிற காலத்திலேயே எழுதப்பெற்று அதை தெரிவிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இதிகாசம். அப்படிப்பட்ட இதிகாசத்துக்குள்ளே மிகவும் சிரேஷ்டமானது ஸ்ரீராமாயணம். அந்த ஸ்ரீராமாயணத்திலே பல பல விஷயங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமானது என்னவென்றால் சிறையிருந்த வளர்த்தம் சொல்லுகிறது.
இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது என்று தேவப்பெருமானுடைய அபராவதாரமான பிள்ளலோகாச்சாரியர் நம்முடைய 18 ரகசியங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்த ரகசியம் என்று கொண்டாடப்பெறும் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே தெரிவிக்கும்படியான சூத்திரம் என்னன்னா, சிறையிருந்தவள் ஏற்றம். சாதாரணமா ஒரு தப்பு காரியத்தை பண்ணிட்டு நாம் சிறை சென்றால் யாரும் கொண்டாட மாட்டார்கள். அவன் தப்பு பண்ணினான், அதற்காக சிறை சென்றான் என்பர்கள். ஆனால் பிராட்டியானவள் சிறை வாசத்தை ஏற்படுத்தி கொண்டது எதற்காக என்றால் பிரமாணங்கள் பாருங்கோ. சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தயே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசகா என்று ஆச்சரியமான ஸ்லோகம். சுந்தரி ரகுநாதஸ்ய சுந்தரி, ரகுநாதன் ராமபிரான், அவனுடைய சுந்தரியான பிராட்டி சீதையானவள் சுரஸ்திரீ துக்கசாந்தையே. சுரஸ்திரீ அந்த தேவ மாதர்களுடைய சிறையை விடுவிப்பதற்காக அவள் சென்றாள். எங்க? தசானரஸ்ய பவனே, 10 தலை ராவணன் வீட்டிற்கு. எத்தனை நாள்? தசமாசான், 10 மாசங்கள். வேடிக்கையா சொல்லுவா, 10 தலை ராவணன் 10 மாசம் இருந்தாள். அதிகமா இருந்திருந்தா, அதிக தலை இருந்திருந்தா அதிகமா இருந்திருப்பாள். அவனுக்கு தகுந்த மாதிரியே இருந்தாள். அப்படிப்பட்ட தேவமாதர்களுடைய சிறையை விடுவிப்பதற்காக அவள் சிறையிருந்தாள். தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமா என்கிறார் நம்மாழ்வார். தனிச்சிறையில், தனியான சிறை. இது ரொம்ப தப்பான வார்த்தை சொல்றாரு ஆழ்வார், பொய் சொல்றாரு. எத்தனை பேர் இருந்தா? 700 பேர் ராட்சசிகள். சுந்தரகாண்டத்தை பாருங்க, ஒரு சர்க்கம் பூர்த்தியா அந்த ஏகாட்சி, ஏக கர்ணவ், ஏக பிஞ்ச நாசிகா அப்படின்னு நிறைய வரும். ஒரு சர்க்கம் பூர்த்தியா இருக்கு. அவ்வளவு 700 ராட்சசிகளோடு கூடியிருக்கும்படியான சமயத்திலே அவர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்கச்சே இவள் தனிச்சிறை, தனியா இருந்தா. தனிச்சிறையில் என்ன காரணம்னா, அவள் ராட்சசிகள், இவள் ஒருத்திதான் மனுஷன். ஆகையினால இவளும் அவர்களும் சேர முடியாத காரணத்தினாலே இவளுக்கு தனிச்சிறை. சாதாரணமா நம்ம சுதந்திர போராட்டத்திலே அந்த சிறைவாசத்தை பெற்றவர்கள் பல பேர் சொல்லுவா, எழுதியிருப்பா, புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறத பார்த்தா, நான் அவரோடு சிறையில இருந்தேன், நான் அவரோடு இருந்தேன் என்ன எழுத்துக்கள் இருக்கும். அது மாதிரி இவள் யாராவது ஒரு மனுஷால் கூட இருந்தானா தனிச்சிறை இல்லை. ஆனால் யாரும் இல்லை, இவள் ஒருத்திதான். மற்றவா எல்லாரும் ராட்சதிகள். அதனால தனிச்சிறையில், தனியான சிறை. அவளுக்கு தனி, யாரோடையும் பேசக்கூடிய ஒரு பாக்கியமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வியக்தி, விபீஷனுடைய குமாரத்தியாகிற திரிஜட்டை என்கிறவள் மட்டும் அவ்வப்பொழுது வந்து
பிராட்டியோடு பேசி எல்லாவற்றையும் பண்ணுகின்றாள் என்பது நமக்கு ஸ்ரீராமாயணத்தினாலே காண கிடைக்கிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட தேவமாதர்கள் சிறையை விடுவிப்பதற்காக பிராட்டியானவள் சிறை சென்றாள். அப்படிப்பட்ட அந்த கர்ம நிபந்தனமாக வராமல் அனுக்கிரக நிபந்தனமாக வந்த காரணத்தினாலே இது தேஜஸ்கரம். யாரு? மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம். கர்ம நிபந்தனமாக தவறு செய்து சிறை வந்தால் அது இழுக்கு. இது எப்படிப்பட்டது? அனுக்கிரகத்தாலே தானே வலிய சென்று செய்ததாகையாலே இது மிகவும் தேஜஸ்கரமாகிறது என்று சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய வியாக்கியானத்திலே மிக அழகாக தெரிவித்துள்ளார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமாயணத்திலே என்ன இருக்கிறது என்றால், காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகத்து என்று வால்மீகி பகவானே வாயாலே தெரிவித்துள்ளார். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம். ராமாயணம் காவியத்தை பண்ணியிருக்கிறேனே, அதுல என்னையா அதிகமா சொல்றேன்னு தெரியுமா? சீதாயாக சரித்தம் மகத்து. அதிகமாக சீதா சரித்திரத்தையே தெரிவித்துள்ளேன் என்கிறார் வால்மீகியானவர். இதை அனுவற்றி பராசர பட்டரும் ஸ்ரீமத் ராமாயணம் அபிபரம் பிராணிதி த்வச்சரித்ரே த்வச்சரித்ரே மா பிராட்டி பார்த்து சொல்றா, உன்னுடைய சரித்திரத்தை பேச வந்ததுதான் ஸ்ரீராமாயணம். ஸ்ரீராமாயணம் ஸ்ரீச்ச ராமச்ச அயனம் ஸ்ரீராமாயணம். பிராட்டியை பற்றியும் எம்பெருமான பற்றியும் பேசக்கூடிய காவியம் அதுதான் ராமாயணம். பலவிதமான காரணங்கள்லாம் சொல்றா ராமாயண சப்தத்துக்கு. எங்க சுவாமி திருப்பதி சுவாமி ஒரு ஆச்சரியமான ஒண்ணத்தை சொல்வார். ராவண மாரண அயனம் ராமாயணம் என்னும் ஒண்ணு தெரிவிப்பார். ராவண மா மரணம், அவருடைய மரணத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய கதை ராமாயணம் என்று திருப்பதி சுவாமி அடிக்கடி சொல்லுவார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீராமாயணத்திலே மிக அதிகமாக இருக்கக்கூடிய வைபவம் சீதாயா சரிதம், சீதையினுடைய சரித்திரமே. அப்படிப்பட்ட சீதைக்குண்டான குணம் என்ன என்னால், அந்த பிராட்டிக்குண்டான குணம் எத்தனையோ குணங்கள். எம்பெருமானுக்கு எத்தனை குணங்களோ அத்தனை குணங்களும் பிராட்டிக்கு உண்டு. அப்படிப்பட்ட சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததி என்று கல்யாண குணங்களோடு கூடியவன் எம்பெருமான் என்று கொண்டாடப்படுகின்ற வேளையிலே அவளுக்கு ஏற்ற தகுதியானவள் பிராட்டியம். இதனால குணத்தினாலே வால்மீகி சொல்றார், துல்லியசீல வயோ விருத்தம் துல்லியாக அபிஜன லட்சணம் ராகவோர்கதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷணா என்று ஆச்சரியமான ஸ்லோகத்தினாலே துல்லிய சீலம், வயசு, விருத்தம் எல்லாம் சமானமா இருக்கு. பின்னாடி வேண்டாம். அசிதேக்ஷணம்,
இந்த கருங்கணற்கண்ணியினுடைய இந்த கடைக்கண் பார்வை, கிருபையோடு கூடிய பார்வை அவளுக்கு தனிப்பட்டது, சிறப்பானது, எம்பெருமானுக்கு இல்லாதது என்று சொல்லக்கூடிய பெருமையுடையவள் தான் பிராட்டி. அப்படிப்பட்ட பிராட்டிக்குண்டான முக்கியமான குணம் புருஷகாரம். இந்த புருஷகார வைபவத்தை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீராமாயணம். நாம் எல்லாம் பண்ணியிருக்கக்கூடிய பாபங்கள் ஒன்றா, இரண்டா, ஆயிரமா? இல்லை. எத்தனை? குன்றனைய குற்றம், குன்றனைய குற்றம். அப்படிப்பட்ட குன்றுக்கு சமானமாக பாபங்களை பண்ணியிருக்கக்கூடிய நம் போன்றவர்களுக்கு, சேதனர்களுக்கு ஆற்றிக்கும்படியான சமயத்திலே பிராட்டி யாரு? அகில ஜெகன் மாதா, அஸ்மன் மாதரம் என்று நமக்கும் அவளுக்கும் உண்டான தாய் மகன் என்கிற உறவு. அதுவில்லாமல் கிருபை முதலானவைகள் அவளிடத்தில் நிறைய இருக்கு. அதுவும் இல்லாமல் வேற ஒருத்தரும் நடுவுல வந்து புருஷகாரம் பண்ண முடியாது. நடுவிலே மற்றொருத்தர் வந்து நம்மை எம்பெருமானோடு சேர்ப்பிக்க முடியும்னா முடியாது. அப்படி நம்முடைய பாபங்களை எல்லாம் பார்த்து சீறி கோபப்பட்டு க்ஷிபாமி நக்ஷமாமி என்று சொல்லக்கூடிய ஈஸ்வர ஹிருதயத்தையும் மாற்றி அவனையும் திருத்தி நம் எல்லோரையும் அங்கீகரிக்கும் புருஷகார பூத்தையானவள் தான் பிராட்டி. இப்ப பாருங்க, நாம எவ்வளவு பாபம் பண்ணிருக்கோம், எவ்வளவு பாபம். அத்தனை பாபத்தையும் பண்ணிட்டு துளி கூட லஜ்ஜை இல்லாமல், வெட்கம் இல்லாமல் தாயான பிராட்டி இடத்துல போய் நின்றால் அவள் என்ன பண்ணணும்? தள்ளுப்போ, இவ்வளவு பாபத்தை பண்ணிட்டு அநியாயம் அக்கிரமம் போய் போங்க, என் மூஞ்சில முழிக்காதவங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்றாளா? சொல்லல. வாங்கோ குழந்தைகளே, வாங்கோ 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 என்று கூப்பிட்டு எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் நிறுத்துறான். இவனை பார்த்த உடனே எம்பெருமானுக்கு பரம கோபம் வருது. உனக்கு நல்ல வஸ்துவே கிடைக்கலையா? எங்க சுவாமி திருப்பதி சுவாமி இந்த சின்ன கதை சொல்லுவார். தினந்தோறும் காய்கறிகள் வாங்கிட்டு வரத்துக்கு அந்த மனைவிதான் போவள் மார்க்கெட்டுக்கு. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன பண்ணா, சுவாமி நீங்க தான் போய் காய்கறி வாங்கிட்டு வரங்களே, காத்தால ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், போய் வாங்கிட்டு வாங்களே, பக்கத்தே தானே, 10 நிமிஷம் தானே அப்படின்னு. சரி போயிட்டு வரேன். அவருக்கு என்ன ஒரே ஒரு அபிப்பிராயம்னா, நித்தியம் அவள் கணக்கு எழுதுறா. இன்னைக்கு காய்கறிக்கு செலவு 5 ரூபாய், இன்னைக்கு 6 ரூபாய், இன்னைக்கு 8 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபாய் அப்படின்னு எழுதிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அவருக்கு இவள் ஒரு நாள் 5, 6, 8, 10 தான் செலவழிச்சுட்டு இருக்கான். நாம அதை விட குறைவான விலைக்கு வாங்கிட்டு வந்து இந்த பாரு உன்னை நான் கெட்டிக்காரன் அண்ணு சாமர்த்தியத்தை காட்டிக்கணும் என்கிற எண்ணத்தோடு போனார். அப்படி பார்த்தார். ஒரு இடத்துல ஒரு ரூபான்னு சொல்லிட்டு இருந்தான். நிறைய பார்த்தார். ஐயோ இவ்வளவு ₹1 கொடுக்குறான்னு வாங்கிட்டார். ஆத்துக்கு வந்துட்டார். கொண்டு வந்து பைய கொட்டுறார். கொட்டினா ஆமா என்ன வேலை? ₹1
ரூபாய்க்கு இந்த அழுகி போனுக்கு தான் கிடைக்கும். ஒரே அழுகல், ஒரே அழுகல். அந்த மாதிரி இந்த அழுகி போயிருக்கும்படியான அந்த ஒரு வஸ்துவை கொண்டு வந்து கொட்டினால் போதே நாம் எத்தனை எப்படிப்பட்ட வஸ்து, நிறைய பாபத்தை பண்ணின அழுகின வஸ்து. இத பார்த்த உடனே பகவானுக்கு கோபப்படுறான். எதுக்கு இவ்வளவு ஆச்சுன்னு வந்தாய்? இப்ப எம்பெருமான இடத்துல பிராட்டி சொல்றா, அப்பா உன்னிடத்துல கல்யாண குணங்கள்னு இருக்கே, அந்த குணங்களை என்ன பண்ண போறாய்? அவைகளுக்கு ஏதாவது ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டாமா? செலவு பண்ண வேண்டாமா? அப்படியே வச்சிருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆகையினாலே இவனைப் போல இருக்கக்கூடிய அடியவர்களை காப்பாற்றுவதுதான் உமக்குண்டான வேலை என்று நமக்கு புருஷகாரத்தை பண்ணி வைக்கின்றாள். அந்த புருஷகாரத்தை பண்ணும்படியான சந்தர்ப்பத்திலே பின்னாடி சொல்றார், ஆச்சரியமா சொல்றார், இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே. ரெண்டு பேரையும், சேத்தனையும் திருத்துகின்றாள், எம்பெருமானையும் திருத்துகின்றாள். உபதேசத்தாலே மீளாத போது சேத்தனனை அருளாலே திருத்தும், ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் என்ன ஆச்சரியமான சூத்திரம். இருவரையும், யாரு? சேதனையும் எம்பெருமானையும் ரெண்டு பேரையும் திருத்துவது உபதேசத்தாலே. உபதேசத்தால் தான் திருத்தறார். உபதேசத்தாலே உபதேசம் பண்றான். எம்பெருமானும் கேட்க மாட்டேன்றான், அடியவனும் கேட்க மாட்டேன்றான். சேத்தனன் என்ன பண்றா? அருளாலே திருத்துகின்றாள். ஈஸ்வரனை அழகாலே, அழகாலே எப்படி? கண்ணை நெகிழ்த்துவதும் கச்சையை நெகிழ்த்துவ, அந்த உடல் பிரதேசங்கள் ஸ்தலபாகங்கள் அப்படியே அப்படியே வா வா ராத்திரி வருவியோ இல்லையோ, அப்ப கவனிச்சுக்கிறேன், அடியாளர்களை ஏத்துக்க மாட்டேன்றியா அப்படின்னு ஒண்ணு, அவ்வளவுதான், ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும்படியான கிரமத்திலே இருக்கக்கூடியவள் தான் பிராட்டி. சரி ஆயிடுத்து, எம்பெருமான் ஒத்துக்கொண்டான், இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சரி, எம்பெருமான் இடத்துல வந்தாலும் இல்லையோ, இதுமேலாவது பாபங்களை பண்ணாம இருக்கணும் இல்லையோ? அப்படி இல்லை, அது இல்லை, மறுபடியும் பாபங்களை பண்ணிட்டே இருக்கான். பார்க்கிறாள் பிராட்டி. பொறுக்க முடியல. ஐயோ, எம்பெருமான் அன்னைக்கே சொன்னா, இந்த அழுகி உபயோகமற்றவர்களாச்சே அப்படின்னு சொன்னானே, ஐயோ இவர்களை போய் கொண்டு விட்டோமே, தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு எம்பெருமான் இடத்துல சொல்றான், இவர்களை ரட்சிக்காதே, ரட்சிக்காதே. சொல்ற மாதிரி சொல்ல மாட்டாள். சொன்னால் அப்ப என்ன பாருங்க, தாமரையாளாகில் என்னடியார் அது செய்யார், செய்தார் நன்னு செய்தார் என்பர் போலும், தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் சிதகுரைக்க மாட்டாள். சிதகுரைத்தால் உரைத்தால், எங்க சுவாமி சொல்வர் காலக்ஷேபங்கள்ல, அத்தைக்கு மீசம் உழைத்தால் உறவு மாறிடுமா? உறவு மாறிடுமா? சித்தியான்னு உறவு வந்துடுமா? அத்தை அத்தை தானே. வெள்ளக்காக்கா பறந்தால், முயலுக்கு கொம்பு ஏற்பட்டால், இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது, நடக்காது. அது மாதிரி பிராட்டியும் எப்பொழுதும் அடியவர்கள் திறத்திலே கோபப்பட மாட்டாள். கோபப்பட்டால் தான் சொல்றான், என்னடியார்
அது செய்யார், என்னடியார் அது செய்யார். என்னடி மா பிராட்டி, நீ கொண்டு வந்து சேர்த்து நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்னுடைய அடியவர்களாக ஆகிவிட்டார்கள், என்ன சேர்ந்தவாள் ஆயிட்டா. அதற்கு பிறகு அவர்கள் அந்த தப்பையே பண்ண மாட்டான். உனக்கு கண்ணுல ஏதோ குறைபாடு. முதல்ல ஆப்தமிஸ்ட் போ, கண்டாக்டர் போ பாரு. ஆமா, உனக்கு வயசாயிடுச்சு. இந்த காலத்துல சொல்றாலும் இல்லையோ, நிறைய விளம்பரங்கள்லாம் வருது. அகர்வால் ஐ கிளினிக் அப்படின்னு போடுறான். 60 வயசுக்கு மேலானவர்களுக்கு கண் குறைபாட்டுக்கு இலவச சிகிச்சை அப்படின்லாம் போடுறான். அப்படியெல்லாம் போ, விளம்பரம் வருது. போ, முதல்ல அகர்வால் ஆஸ்பத்திரிக்கு போ. உனக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, போய் கண்ணை பார்த்துக்கோ. ஏதோ குறைபாடு இருக்கு, உன்னுடைய கண்ணிலே குறைபாடு உள்ளது என்று சொல்லி என்னடியா செய்யா, என்னடி யார் அது செய்யார், என்னடி என் அடியார் அது செய்யார். அத பிரிக்கச்சே, என்னடி யார் அது. தப்பு பண்ணாதவாள் யாராவது ஒருத்தர் உண்டா? 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 எல்லாரும் தப்பு பண்ணவாள் தான். அவருடைய தாத்தாவுடைய அபிப்பிராயம் என்ன? நகச்சின் அபராத்தியதி என்கிற ஸ்லோகத்திலே நகச்சின் அபராத்தி, தப்பு பண்ணாதவாளே லோகத்துல கிடையவே கிடையாது, எல்லாரும் தப்பு பண்ணவர்கள் தான். எங்க சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார், ஒரு தடவை சேவிக்கச்சே என்னடியார் அது செய்யார் என்று சேவி, 2வது தடவை சேவிக்கச்சே என்னடி யார் அது செய்யார்னு சேவி. ரெண்டும் ஆயிடும். முதல்ல சேவிச்சது பெரியாருடைய பாட்டத்துக்கு இணங்க, 2வது சேவித்தது காஞ்சி சுவாமியினுடைய அபிப்பிராயத்துக்கு இணங்க. ரெண்டுமே ஆயிடும்டா, ரெண்டுமா சேவி. அவர் எப்படி அப்படிதான் சேவிப்பார். இப்ப கூட இன்னைக்கு கார்த்தாலை அடியன் இங்க எங்க சுவாமியுடைய சொசுர கிராமம், மாமனார் கிராமம் மலையடி குன்னப்பாக்கம், அங்க வருஷத்துல ஒரு தடவை 4000 அவ்வப்பொழுது நடத்துகிறார்கள். ஒரு 7-8 வருஷமா நடக்கிறது, ரொம்ப அருமையா நடக்கிறது. அங்க இன்னைக்கு 1000 சேவை. அந்த சேவைக்குச்சே முதல்ல என்னடி யாரு சேவித்தேன், 2வது தடவை என்னடி யார் அது செய்யார் என்று எங்க சுவாமி திருப்பதி சுவாமியுடைய நியமனம். ஆகையினாலே என்னடியார் அது செய்யார் என்று நமக்காக பரியக்கூடியவன் தான் எம்பெருமான். விராட்டினாலே விராட்டி பண்ண புருஷகாரத்துக்கு பலிதமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட லக்ஷ்மி லக்ஷ்மி பரமர்ஷிபிகி மமாபி ச மதம் கேதத் ந அன்யதா லக்ஷணம் பவேத். இந்த மாதிரி பல பிரமாணங்கள் என்று பகவத் சாஸ்திரத்திலே எம்பெருமான் திருவடிவாரத்திலே கைக்கரியம் பண்ணுவதற்கு எம்பெருமானிடத்திலே சேர்ப்பிக்கக்கூடிய புருஷகார பூத்தை. அதை இன்னொரு இடத்துல சொல்லச்சே, சித்தாந்தே வேதாந்தேஷு அபி லக்ஷ்யாசக
ரிஷிகேசகா தேவ்யா காருண்ய ரூபயா ரட்சகா. பிராட்டியோடு கூடியிருந்தால்தான் பெருமாள் ரட்சிப்பன். பிராட்டி இல்லாமல் போனால் எம்பெருமான் ரட்சிக்க மாட்டான். நீங்க ஸ்ரீராமாயணத்தை பாருங்க, அவன் வதம் பண்ண இடத்துல எந்த இடத்துலயும் பிராட்டி கிடையாது, எந்த இடத்துலயும் கிடையாது. ஒரு கலதூஷண வதச்சும் போது பிராட்டி இருந்தாள். ஆனா என்ன பண்ணா எம்பெருமான் ராமபிரான் லக்ஷ்மணா மதினியாரை அழைச்சிட்டு போய் அந்த தூரத்தில் இருக்கிற குகையில ஓரமா அங்க பின்பக்கம் போய் அங்க ஓரமா இருந்து போகும், இங்க வராத, இங்க கண்ணு படும்படியான இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டான். அவளா அந்த இடத்துக்கு அனுப்பிச்ச பிற்பாடுதான் இங்க யுத்தமே ஆரம்பிச்சிருக்கு. ஆகையினாலே பிராட்டி முன்பாக எந்த யுத்தமும் நடந்ததில்லை. அவள் இருந்தா என்னாகும்? என்னத்துக்கு இவெல்லாம் இது பண்றங்கோ, விட்டுடுங்கோ விட்டுடுங்கோ, வேணாம் ரட்சிச்சுடுங்கோ. அவள் வார்த்தையை மீற முடியாது, மீற முடியாது. ஆகையினாலே அப்ப ரட்சித்துத்தான் தீரணும். அந்த காரணத்தினாலே வத காலத்திலே யுத்த சமயத்திலே பிராட்டி இருந்ததாகவே எந்த இடத்திலும் இல்லை. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பிராட்டியானவள் புருஷகாரத்தை பண்ணக்கூடியவள். அந்த பிராட்டின்னா யாரு? சீதா பிராட்டிக்குண்டான தனி சிறப்பு மற்ற எந்த பிராட்டிக்கும் சொல்ல முடியாது. அஷ்டாவராத்துல இருக்கா, ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நேஷு அவதாரேஷு பிரமாணங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த பிராட்டியானவள் சீதை பிராட்டியானவள், சீதா பிராட்டியானவள் பண்ணி இருக்கும்படியான ஒரு புருஷகார வைபவத்தை, எவ்வளவு அருமையான வைபவம் அவள் பண்ணின அந்த ஒவ்வொரு வைபவத்தை பத்தி தான் நாம் மேலே அனுபவிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பிராட்டியானவள் புருஷகாரம் பண்ணும்படியான சமயத்திலே அவளுக்கு 3 விதமான குணங்கள் தேவையாக இருக்கும். என்னது சொல்றார்? புருஷகாரமாம் போது கிருபையும் பாரதந்திரியமும் அனன்யாரிகத்துவமும் வேணும் என்று தெரிவிக்கிறார். கிருபை புருஷகாரம் செய்யும்படியான சமயத்தில் கிருபை என்னன்னா பரதுக்க துக்க அசகிஷ்ணத்துவம். மற்றொருத்தர் படும்படியான துக்க என்று துக்கப்படக்கூடிய தன்மை இதான் புருஷகாரம். முதல்ல கிருப்பை, கிருப்பையானது பரதுக்க துக்க அசகிஷ்ணத்துவம். இரண்டாவது பாரதந்திரியம், அவனுக்கே அதீனமாக இருத்தல். அவனுக்கு என்ன? எம்பெருமான தவிர மற்றொருத்தனுக்கு அதீனமாக இல்லாமல் அவனுக்கே இருத்தல். அது என்ன? பிரணவத்தினுடைய அர்த்தம். பிரணவத்தினுடைய அர்த்தம் அகார வாக்கியனான எம்பெருமானுக்கு, எம்பெருமான் ஆத்மா அகார வாக்கியனான எம்பெருமானுக்கே உகாரம் அவதாரணம். ரொம்ப ஆச்சரியமா, அகாரார்த்தோ விட்டுகு ஜெகதுடைய ரக்ஷா பிரளயக்கிறது, மகாரார்த்தோ ஜீவகா ததுபகதி சம்பந்த மலையோகோ திரைசாரஸ்யாத்மா. இந்த அஷ்டஸ்லோகியிலே ஆச்சரியமா உகாரத்துக்கு சொல்லச்சே எம்பெருமானுக்கே, எம்பெருமான தவிர மற்றொருத்தருக்கு ஆட்படாத தன்மையுடையவன் தான் மக்கார ஜீவாத்மா என்று நன்ன முதலித்து சொல்லுகிறார். ஆகையினாலே அனன்யாருகத்துவம், பராதீனம், மற்றொருத்தருக்கு அதீனம் அல்ல, எம்பெருமானுக்கே அதீனம். மூணாவது அனன்யார்கத்துவம். அனன்யா, சரி,
அப்படிப்பட்டவர்கள் வேற யாரோடையாவது கலக்கிறதுன்னு உண்டா? மற்றவர்களோடு கலக்கிறதுன்னு உண்டா அப்படின்னா யாரோடையும் கலக்க மாட்டோம், எம்பெருமானையே நினைத்திருப்போம். குதிரை வண்டி, குதிரை ஓட்டுங்க பாருங்க, என்ன பண்ணுறது? இப்படி பாருங்க, இப்படி எடுத்து போயிடும், அப்படி பாங்க, அப்படி எடுத்து போயிடும், இப்படி பாங்க, எங்கேயோ கொண்டு போய் தள்ளிடும். அதற்காகத்தான் தெரிந்து அப்படியே இந்த குதிரைக்கு தர போட்டு அது இப்படி எப்படி போகாமல் ஒரே எந்த இடத்துக்கு போகணுமோ, நான் எந்த இடத்துக்கு செலுத்துறோமோ அந்த இடத்துக்கே போகும்படியான கிரமத்திலே இருக்கிற மாதிரி எம்பெருமானும் நம்ம எப்படி அனுகிரகிக்கிறான் பாருங்க. எங்கும் பக்க நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே, எங்கும் பக்க நோக்கரியான். ஆச்சாரிய கதையத்திலும் ஆச்சரியமாக பக்கநோக்கர பண்ணின விசேஷ கட்டாட்சம். பக்கநோ இப்படியே பார்க்கல, அப்படி பார்க்கல, நம்மாழ்வான கட்டாட்சிக்கும்படியான அப்படியே அவரே கட்டா. பக்க நோக்கர, இந்த பக்கம் திரும்புறது, அந்த பக்கம் திரும்புறது, அப்படி இல்லை, அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு சுவாமி அவருடைய உபன்யாசத்துல சொல்லுவார், இந்த எங்கும் பக்கநோக்கரியான் என்கிற இந்த இடத்துல உபன்யாசத்துல சொல்லச்சே, திருவரங்கம் அறை ராப்பத்து உற்சவத்துல அந்த அரையர் கானத்தும் போது பார்த்தான்னா தெரியும், அப்படி இப்படி பார்க்க மாட்டான், நேர நம்பெருமாளையே பார்த்துண்டு தாளத்தை தட்டிண்டு பாசுரங்களை இசையோடு இசைத்துண்டு அப்படியே என்னன்னா அவனை பார்க்க பார்க்க பார்க்கதான் இவர்களுக்கு இந்த பாக்கியமானது அதிகமாகும். அப்படி பார்த்தா இப்படி பார்த்தா இப்படி பார்த்தா எங்கேயோ போயிடும். அப்படி பண்ணாகவன் அவனே பார்த்து கொண்டு அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியமானது ஏற்படக்கூடிய ஒரு இதுதான் அவனையே நோக்குவது. அவனை தவிர மற்றொருத்தரை நோக்காமல் தத்துவம் அவனை விட்டு மற்றொருத்தரை நினைப்பது, அவனையே நோக்குவது, அவனுடைய விஷயங்களையே பேசுவது, அவனை தவிர மற்றொருத்தரை பார்ப்பதில்லை என்பதோடு கூடியது. திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல பல இடத்துல பல சமயத்துல இது வருது. எம்பெருமானாருடைய சிஷ்யர் ஒரு அம்மா திருப்புதா தேவியார் அவரை பார்த்து கேட்டாலாம், இந்த காடிச்சால் மூலையிலே இருக்கக்கூடிய தேவதையை நீங்கள் வணங்குவீர்களா? காடிச்சால் மூலைனா என்ன, எந்த மூலை? ஒவ்வொரு திக்குக்கு ஒவ்வொன்றும், இந்த திக்கு அந்த திக்கு, இந்த தெற்கும் வடக்கும் சேரும்படியான இந்த ஆச்சரியமான ஈசான்யம், ஈசான்யம்னு அந்த இடத்துல சேரும்படியான இடத்துல ஈசான்ய திக், அந்த இடத்துக்கு அதிபதி யாருன்னா அது அவன் பரமசிவன் ருத்ரன். அவனை நீங்கள் வணங்குவீர்களான்னு கேட்டாளாம். உடனே அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா, சரி பள்ளியோ, எங்க ஆச்சாரியன் என்ன பண்றாரோ அதைத்தான் பண்ணுவோம், அவர் பண்ணாத விஷயத்த பண்ண மாட்டோம், அவர் பண்ணாத விஷயத்த நாங்க பண்ண மாட்டோம். இதுக்கு எம்பெருமானார் காலத்திலேயே ஒரு அகச்சான்றும் நம்ம பெரியோர்களாலே தெரிவிக்கப்படுகிறது. உறையூருக்கு எழுந்தருள்றார் கிடையாது, யாருமே கிடையாது. வெயில்லாம் வெயிலுக்கு தகுந்த மாதிரி தடுப்பு, மழைன்னா உள்ளுக்குள்ளே வெளியிலே கிளமாட்டார், அப்படிப்பட்ட கிரமம். போலே நம்பெருமாள், அப்படிப்பட்ட நம்பெருமாள் உறையூருக்கு எழுந்திருக்கார். மழை கொட்டுன்னு கொட்டுறது புரியல. எங்கேயாவது ஒரு நுழைஞ்சால்தான் பெருமாளை போக முடியாது.
என்ன பண்றது என்ன பண்றதுன்னு இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்தது. திருவானைக்கான்னு பக்கத்துல இருக்க அந்த இடம் திருவானைக்கா. பெருமாள் பார்த்தாரு, உள்ளுக்குள்ள போயிட்டார். உள்ளுக்குள்ள போனார், மனைக்கு ஒதுங்கிட்டார். ஆனா எம்பெருமானாரும் எம்பெருமானோட சிஷ்ய கணங்களும் எல்லாரும் வெளியில மழையில நின்றுட்டு இருக்கான். அங்க இருக்கிறவாள்லாம் வந்து, சுவாமி பாருங்கோ பாருங்கோ, மழையில நினைய வேண்டாம், உள்ள பாருங்கோன்னா. உடனே எம்பெருமானார் சொன்னார், அப்பா அவர் சர்வசக்தி யுக்தன். அவன் இங்க போ இங்க போகாதே என்னெல்லாம் நிர்பந்தித்திருக்கிறது. ஆகையினாலே எனக்கு சாஸ்திரம்தான் கட்டுப்பட்டது. அவன் நைவ சாஸ்திரம் நவசக்கரமாக அவன் எப்படி வேணாலும் சர்வசக்தி யுக்தன். ஆனா நாம பண்ண கேட்பான். ஆகையினாலே எங்களால அந்த சாஸ்திரத்தை மீற முடியாது. அப்ப பாருங்க, அவனை தவிர மற்றொருத்தரை நினையாது அனன்யார்கத்துவம் என்கிற இப்படிப்பட்ட இந்த மூன்றும் புருஷகாரம் பண்ணும்படிய அவசியம். புருஷகாரம்னா என்ன? புருஷகாரத்துக்கு அவசியமானது என்னன்னா, சேத்தரர்கள் இந்த சம்சாரத்திலே படும்படியான துக்கம் கண்டு பொறுக்க மாட்டாமல் ஈஸ்வரனோடு இவர்களை சேர்ப்பதற்குண்டான யத்திரம் பண்ணுவதற்கு கிருபை வேணும். ஆமா, கிருபா யாருக்கு? பிராட்டி இடத்துல கிருபாத்த போறான், அந்த கிருபை இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை அந்த சுதந்திரனை வசீகரிக்கும் போது, சுதந்திரன் யார்? எம்பெருமான். எம்பெருமானை தன் வழி வரும்படியான சொல்லும்படியான சமயத்திலே அந்த அனுவர்த்தத்தினாலே வசீகரிக்க. ஆகையினாலே பாரதந்திரியம் உனக்கு நான் பரதந்திரன் பரதந்திரன் சொல்லும்படியானது வேணும். எம்பெருமானை தவிர ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அர்ஹமமாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியதான் அனன்யார்கத்துவம். முடியாத சமயத்திலே பிராட்டிக்கு 3 குணங்கள், இம்மூன்றும் கண்டிப்பையாக இருக்க வேணும். ஆச்சரியமா ரொம்ப நல்லா லக்ஷ்மி விஷ்ணு பத்னி என்கிற காயிலே பத்னித்து பிரயுக்தமாக அவள் சொல்ற வார்த்தையை கேட்கிறா. அப்புறம் அகந்தா பிராமணஸ்தஸ்ய சாகமஸ்மி சனாதனி ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி என்று இப்படி சொல்லும்படியான ஸ்வரூப நிரூபக முதலான நிரூபக அனன்யார் இந்த மூன்றும் தேவை. கிருபை என்பது 34 சிங் சேவாயாம், எம்பெருமானுக்கு சேவை செய்பவள், பணிவிடை செய்பவள். என்ன எம்பெருமானுக்கு என்ன பணிவிட? என்ன பணிவிட? வேற ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். அவளே சொல்றாளோ இல்லையோ, ஆண்டாள் சொல்றாள், கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய். பா, வேற ஒருத்தர் வேற ஒரு பெருமாள் பேரை சொல்லல. கேசவ நம்பியை நான் கிளேசத்தோடு கிடக்கிறேன், கிளேசத்தை நாசனம் பண்ணக்கூடிய கேசவா, உன்னுடைய கால் பிடிப்பாள் என்றும். கால் பிடிப்பாள் சிவிலிபுத்தூருக்கு போங்கோ, வடபத்திரசாயி சன்னதியில போங்க, அங்க போய் சேவிங். 2 பேரும் பிடிச்சிட்டு இருக்கா, ஆச்சரியமா பிடிச்சிட்டு இருக்கா.
அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சிங் சேவாயாம் என்கிற அந்த தாதுவிலே உண்டானதான ஸ்ரீசப்தம், அதிலே ஸ்ரீயதே, ரெண்டு விற்பத்தி, ஸ்ரீயதே ஸ்ரயதே. ஒண்ணு கர்மணி விற்பத்தி, ஒன்னு கர்த்தரி விற்பத்தி. கர்மணி, கர்மணின்னு நம்ம செயல்கள், நமக்காக பண்ணக்கூடிய செயல்கள், கர்மணி யுக்தத்வேலும். அப்புறம் பாரதந்திரியம் அனன்யாகத்வம்னு ரெண்டு இருக்கு பாருங்க. அது ரெண்டு என்ன? ஸ்ரயர்த்தே என்கிற கர்த்தரி, கர்த்தரி. நான் உனக்கு அவன் மூலமாக முதல்ல பண்றது இவள் எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கின்ற காரியம், அது கர்மணி. கர்த்தரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவன் மூலமாக நான் ஒன்ன தவிர மற்றொருத்தருக்கு ஆட்பட்ட வேற விதமாக இருக்கக்கூடியவள் அன்று என்பதையும் காட்டி எம்பெருமான் மூலமாக இவர்களை எல்லா விதமான காரியங்களுக்கும் பொருத்தமானவர்களாக ஆக்கக்கூடிய கர்த்தரி யுக்தத்தியாலும், இன்னொன்னா நித்தியயோகமான மதுப்பாலும். நித்தியயோகே மதுப்பு, நித்தியயோகம் எப்பொழுதாவது அவள் பிரிவது என்பது உண்டா? எதற்காக பிரிந்தால் கிட்ட சொன்னோ இல்லையோ, விண்ணப்பித்தரேன். தசானனஸ்ய பவனே தசமாசான் சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்ரீ துக்க சாந்தையே. இந்த தேவமாதர்கள் சிறையை விடுவிப்பதற்காக தான் சிறையை ஏற்றுக்கொண்டாள். ஆகையினால அவள் எப்பொழுதும் பிரிவது என்பது என்றைக்குமே கிடையாது. அந்த பிரிவையே கூடியிருக்கக்கூடியவள். அதத்தான் ஆச்சரியமா, தேவத்வே தேவதேகத்வம் மனுஷ்யத்வே ச மானுஷி விஷ்ணோர் தேவானுரூபௌ ரூபாம் வை கரோத் ஏஷாத் ஆத்மனஸ்தனு. தேவத்வே தேவதேவேகம், தேவனாக பிறந்தால் இவனும் தேவியாக பிறக்கிறான். மனுஷ்யத்வேஜ, அவன் மனுஷனாக இவளும் மனுஷ ரூபத்தோடு பிறக்கிறான். ரூபாம் வை, வைனா ஏவா, ஆமா. விஷ்ணோஹோ திதி ஆத்மன ஏஷான், ஆத்ம ஏஷான் ஆத்மஹா ஆத்மனஸ்தனு என்று அவனுக்கு சஜாதீயமான விக்கிரக பரிக்கிரகம் பண்ணி அப்படியே வந்து அவதரிக்க கூடியவள் தான் பிராட்டி. அதுதான் இன்னொரு இடத்துல ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணே சக்கரவர்த்தி திருமணமாக பிறந்திருக்கும்படியான சமயத்திலே இவள் என்ன பண்ண, ஜனகராஜனுடைய திருமகளாக ராவணன் பிரித்தான. எதற்காக பிரிந்தா? எம்பெருமானுடைய மனதுக்கு தகுந்த மாதிரி தான் காரியத்தை பண்ணணும். என்னன்னா எங்க அப்பா சொல்லிட்டா, எம் சீதா மமசுதா சக தர்மச்சரீத்தவா, சகதர்மச்சரீத்தவா. ஆகையினாலே சகதர்மம், நீ என்ன அனுஷ்டானத்தை பண்றையோ அதே அனுஷ்டானத்தை நானும் பண்ணுகிறேன், என் பெண் பிள்ளையும் அதையே பண்ணுவள். ஆக சகதர்மச்சரின்னு சொல்லச்சே, அந்த சகதர்மச்சரிங்கிறத அனுஷ்டித்து காட்டுவதற்காகவே எம்பெருமான் எதற்காக பிறந்தான்? அவன் எதுக்கு அவதாரம்? என்ன என்னத்துக்காக பிறந்தான்? என்னப்ப அந்த பெரியோர்களுக்கும் மற்றையோர்களுக்கும் அவன் என்ன சொன்னான்? என்ன வார்த்தை சொன்னான்? ராவணவதத்தை பண்ணுகின்றேன், ராவணவதத்தை பண்றேன், உங்களுக்கு கண்டிப்பா ராவணவதத்தை பண்ணி உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்குகின்றேன், போக்குகின்றேன் என்னதான சொல்லிட்டு அவதாரம் பண்ணிருக்கான். என்ன அப்படியே வேத வேத்தியனை அதே ஸ்ரீராமாயணமாக வந்தது என்னதான் சொல்லுகிறாள் இல்லையோ. அப்படிப்பட்ட கிரமத்திலே ராவணவதத்துக்குத்தான் எம்பெருமான் பிறந்தான். அவதாரம் பண்ணதே ராவணவதத்துக்கு தான் முக்கியம்.
ராவணவதம் நடக்கணும்னா அதற்கு எம்பெருமானுக்கு தான் சககாரியாக துணை செய்பவளாக உதவி செய்பவளாக இருந்தால்தான் அப்பொழுதுதான் நம்ம அப்பா சொன்ன சகதர்ம சரித்துவம் அந்த தர்மத்தின்படியே நடக்கக்கூடியவள். உன்னுடைய தர்மம் என்னவோ அதே தர்மத்தின்படி அவள் நடக்கக்கூடியவள் காட்ட முடியும். ஆகையினால தானாகவே என்ன தானாகவே கிளம்பி போகணும். கிளம்பி போறதுக்கு ஒரு காரணம் வச்சா என்ன காரணம்னா ராவணன் எடுத்து செல்வது. ராவணன் எடுத்து செல்வதுன்னு ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொண்டான். ஆகையினாலே அப்படிப்பட்ட விதத்திலே அந்த லங்கையிலே போய் சேர்ந்தது எதற்காக? தேவ்யா காருண்ய ரூபாயோ, கருணையே வடிவெடுத்தவளாக இருக்கக்கூடியவள் அங்க போய் இருந்தாள். ஆகையினால அந்த இந்த கிருபையை வெளியிடும்படியான சமயம், பாரதந்திரத்தை வெளியிடும்படியானது, அனன்யார்கத்துவத்தை வெளியிடும்படியானது மூன்றும் பிராட்டிக்கு ஏற்பட்டது என்கின்றார் பிள்ளையுலகாசிரியர். முதவில் பிரிந்தது பிராட்டி, முற்பட பிரிந்தது தன்னுடைய கிருபையை வெளியிடுகைக்காக. நடுவில் பிறந்தது பாரதந்தியத்தை வெளியிடுகைக்காக. அனந்தரம் பிரிந்தது அனன்யார்கத்வத்தை வெளியிடுகைக்காக என்று மூன்றாக பிரித்து, முதலிலே பிரிந்தது கிருபையை வெளியிடுவதற்காக. எங்க ராவண பவனத்துக்கு போய் உக்காண்டாலே அங்க எதற்காக அவள் போய் சேர்ந்தாள் என்பதை சொல்லும்படியான சந்தர்ப்பத்திலே என்ன சொல்றாள்? அப்பா, வேற ஒண்ணுத்துக்கும் போல அவள் எதற்கு போனாள்? தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்காக. பர துக்க துக்கித்வத்தை மத்தையோர்கள் படும்படியான கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் லங்காராஜ்யத்துக்கு போனாள். அங்க போனா என்ன? அசோக வனிக்கைன்ற இடத்துல வச்சாள். 700 ராட்சசிகளை காவலுக்கு வச்சான். 700 பேர். அவன் என்ன பண்றா? தர்ஜனம் பர்சனம்னு எழுதுறார் மாமணிகள். தர்ஜனம் என்ன? தர்ஜனம் பர்சம், வாயால மிரட்டுறது, கையால அடிக்கிறது, ரெண்டும். தர்ஜன பர்சனாதிகளாலும் மிரட்டவும் மிரட்டுறா. மிரட்டுறதுக்கு கட்டுப்படலைன்னா அவ்வளவுதான், உடனே கொம்பெடுக்கிறது தான். அந்த மாதிரி ரெண்டும் தர்ஜனம் பர்சனாதிகளாலும் எல்லாம் பண்ணி இப்படி இருக்கக்கூடிய குரூரமான ராட்சசிகள், குரூரமான அப்படிப்பட்ட என்ன காரணம்? இந்த கூரமான ராட்சசிகள், அப்படிப்பட்ட ராட்சசிகள் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கா. எவ்வளவு தொந்தரவு பண்ணினாலும் என்ன பண்றது? நம்முடைய பிராரப்த கர்மம் நினைச்சுக்கிறா. ஐயோ, தசரதர் என்கிற அந்த மாமனார் இருந்திருந்தா இப்படிப்பட்ட கதி ஏற்படுமோ? ஒரு வார்த்தை நினைச்சுக்கிறா மனசுல. இன்னொரு வார்த்தை நினைச்சுக்கிறா, நான் இப்ப இங்க இருக்கிறதுனால துக்கப்படல, கஷ்டப்படல. ஆனா எம்பெருமானுக்கு கை நீட்டும்படியான பரிச்சாரகம் பண்ணக்கூடிய ரங்கநாதன் நம்பெருமாள் அந்த பிரணவாக்கார விமானத்தோடு கூடி இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு குலதனமான அந்த ரங்கநாதனுடைய கைங்கரியத்தை ராமபிரான் பண்ணும்படியான சமயத்திலே எடுத்து கை நீட்டும்படியான பரிச்சாரக கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை இழக்கின்றோமே. வயோக்கியா கியதிவர்த்ததே, வயசு போயிடுறதே. இந்த வயசுல, சின்ன வயசுல அந்த கைங்கரியம் பண்ணினான்னா அதற்குண்டான தனிச்சிறப்பே சிறப்பு, தனிச்சிறப்பு. அதனாலதான் ஆழ்வார், திருமணி ஆழ்வார்னு சொல்றாரு, பத்ரிகாசிரமத்துக்கு எப்ப போகணும்னா முத்தமூத்து கோல்துணையா முன்னடி நோக்கி வளைந்து இத்தகால் போல் தள்ளி வெள்ள இருந்தங்கிளையாமுன். அப்படிலாம் போகாதவங்க, திண்டாடுவங்க, போகாதவங்கன்றார். ஆகையினால
கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில். ஆகையினால நம்மாழ்வாரை பார்த்துதான் அவர் சொல்றார், இவர் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம், கிளறொளி இளமை கெடுவதற்கு முன்பாகவே வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரளம் பொயில் சூழ் மாலிருஞ்சோலை, அந்த மாலிரின் திருமாலிருஞ்சோலைக்கு கிளறொளி இளமை கெடுவதற்கு முன்பாகவே போகும் 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 தெற்கு திருமலைக்கு போய் செவிங்கோ. ஆச்சரியமான அந்த எம்பெருமான் பரமசுவாமி என்று கொண்டாடும்படியான ஆச்சரியமான அந்த எம்பெருமான் பரமபதநாதனே வந்து பிரயோக சக்கரத்தோடு கூடியிருக்கும்படியான ஆச்சரியமான வைபவத்தோடு கூடியிருக்கிற பாருங்கோ. அந்த எம்பெருமான் கள்ளழக பெருமாளை பாருங்கோ, உபயநாச்சிமார்களை பாருங்கோ, எல்லாரையும் பாருங்கோ. அதை பார்க்கணும்னா சீக்கிரம் போங்கோ, சின்ன வயசுலயே போய் சேவிச்சிருக்கோம். நாளைக்கு போகலாம், 10 நாள் கழிச்சு போகலாம், 10 வருஷம் கழிச்சு போகலாம்னா எந்த சமயத்துல என்ன ஆகுமோ. ஆகையினாலே கைங்கரிய ருச்சியானது இருக்கும்படியான சமயம் இளம் பிராய். அதைத்தான் பிராட்டின்னு சொல்றான். வயோக்கியா கியதிவர், வயசு போயிடுறதே. நம்பெருமாள் கைங்கரியம், ரங்கநாத கைங்கரியம் விட்டு போறதே. ஐயோ, என்ன துக்கப்படுறாளே தவிர வேற ஒரு காரணத்துக்காக அவளுக்கு துக்கமே இல்லை. ஏன்னா அவளாக வந்து ஏற்றுக்கொண்டதுதான் இந்த சிறை. அப்படிப்பட்ட சமயத்திலே ஒரு நாள் விமானம் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு பொழுது புலர்ற சமயத்திலே திருச்சட்டைக்கு ஒரு சொப்பனம் ஏற்பட்டது. இவளுக்கே இன்னொரு பேர் கூட சொல்றான், அனலான்னு ஒரு பேர் கூட சொல்றான். திருச்சட்டான்னா 3 காலோட, சாதாரண இந்த காலத்துல 3 கால் போட்டுக்கிறது இல்ல, 2 கால் தான் போடுறான். அதுவும் இல்லாம இப்ப யாருமே தலைய முடிவதுன்றதே இல்லாம போயிடுது. எல்லாம் தலைவிரி கோலமா இருக்கு. மகாபாரதத்துல ஒரு இடத்துல சொல்லச்சே, தலைவிரி கோலத்தோடு இருக்கிற பெண் பிள்ளைகளை பார்த்தால் உடனே பார்த்தவர்கள் உடனே தீர்த்தமாடணும்னு சொல்லியிருக்கு. தெலுங்கு தேசத்துல, ஆந்திர தேசத்துல, ஹைதராபாத்ல ஒரு பெரிய வித்வான் கந்தாடி ராமானுஜாச்சார சுவாமின்னு நல்ல பெரிய வித்வான். அவர் மகாபாரதம்லாம் நிறைய உபன்யாசங்கள்லாம் CD எல்லாம் கொடுத்துருக்காரு. அதுல ஒரு CD சொல்றார், ஆமா, மகாபாரதத்துல இப்படி தலைவிரி கோலமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பார்த்தா உடனே குளிக்கணும்னு சொல்லியிருக்கு. இன்றைய காலத்தை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இந்த ஆண்கள் எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்லயே உட்கார்ந்துருக்கணுமே தவிர வெளியிலேயே சஞ்சாரம் பண்ண முடியாததே இல்லையே. யாரை பார்த்தாலும் இப்படி தலைவிரி கோலமாகவே இருக்காளே, தலையை முடிவது என்பதே இல்லையே என்று அவர் துக்கப்பட்டு சொல்றார். ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே இல்லாமல் எப்படி இருக்கணுமோ இருக்கும்படியான கிரமத்திலே நாம் இருந்தால் எம்பெருமானும் நம்மை பார்ப்பதற்கு வருவார். திரௌபதியை பார்க்கறதுக்கு எம்பெருமான் வரலன்னா என்ன காரணம்? இதுதான் ஒரு காரணம். அவிழ்த்த கூழ்ந்தலோடு கூடியிருக்கிற திரௌபதியை நான் பார்க்க மாட்டேன். பாருங்க, திரௌபதி கூந்தல் அவிழ்ந்திருக்குன்னு கண்ணன் வரலன்னா நாம கூந்தல் அவிழ்ந்திருந்தானே நம்மளை பாக்குறதுக்கு, நம்மளை அருள் பண்றதுக்கு எம்பெருமான் வருவனா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, எல்லாரும் யோசனை பண்ணுங்க. நம்ம பெரியவாள் தெரியாம எதுவுமே ஏற்பாடு பண்ணல. ஆகையினாலே நல்ல தலையை எப்படி பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிண்டு அப்படி இருக்கணுமோ. அப்படி 3 ஜடைகள், 1 2 3. அதுக்கு அந்த ஒவ்வொரு அந்த வியாக்கியாதாக்கள்லாம் 3 ஜடைக்கும் கூட காரணங்கள்லாம் சொல்றோம். அதெல்லாம் நமக்கு இப்ப வேண்டாம். ஆகையினாலே அப்படிப்பட்ட விதத்திலே அந்த திரிஜட்டையானவள் விமால 5:30 மணிக்கு பொழுது பண்ற சமயத்துல ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம்? ராமன் விஜயத்தோடு இருக்கிறான், ராவணன் மாண்டொழிந்தான் என்கிற இந்த விஷயம் சொப்பனம் அவளுக்கு வந்ததோ இல்லையோ. என்ன பண்ணா, அவளால இருக்க முடியல, அந்த இடத்துல நிக்க முடியல. கிடுகிடு ஓட்டமா ஓடி வந்தான். ஓடி வந்து எங்க வந்தா? அசோக வணிகைக்கு வந்தா. அவள் பாருங்க, அங்க என்னமோ அவன் தூங்கவில்லை, அவள் தூங்கல்ல, உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடலத்து அனித்திர சததம் ராமஹா சுத்தோபிச்ச நரோத்தமாக என்ன அவனுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லியிருந்தா கூட இவள் பாருங்க
அப்படியே எப்ப பார்த்தாலும் ராமநாம ஸ்மரணத்தோடு இருந்துட்டு இருக்கான். ஏந்து வந்தா திருச்சட்ட வந்தா பார்க்கிறா, அத்தா எல்லாம் 700 அதாவது அந்த நல்லா தூங்கிட்டு இருக்கு, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, நமக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லை. நேரம் உள்ளுக்குள்ள போனா சீதையினுடைய காதோட சொன்னான், மறுபடி மாலை சொப்பனம் வந்ததுப்பா, ராமன் ஜெயிக்கிறார், ராவணனுக்கு இதாய் போயிடுது, அதனால சீக்கிரத்தில் நல்ல காரியம் நடக்க போகிறது, பின்னால வந்த சொப்பனம் கண்டிப்பாக நடக்கும், பலிக்கும், கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் எப்படியோ முடிச்சுட்டு இருந்துச்சு. அது எப்படி அதுக்கு, அது என்ன இவள் கால் பட்டுதோ என்ன காரணமோ தெரியல, அவ்வளவுதான். அது மட்டும் என்ன சொல்றான்னு கிரகிச்சுடுத்து தெரிஞ்சுட்டோ ஏய் 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 ஏன்னு மொத்தத்தையும் எழுப்பிடுச்சு, எல்லாத்தையும் எழுப்பிடுச்சு அப்படியே எல்லாத்தையும் எழுப்பிடுச்சு. எம்மால கனவு வந்திருக்கு, ரெஜெட்ட வந்து சொல்றான், கண்டிப்பா அதுதான் நடக்கும், ஆகையினாலே இப்பவே நாம் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுன்றால பின்னாடி வரக்கூடிய ஆபத்து வராமல் தடுப்பதற்காக காரியம் பண்றதுன்னு சொல்றா பாரு, அந்த மாதிரி நாம அந்த காரியத்தை பண்ணிக்கலான்ட்டு எல்லாம் மொத்தம் என்ன பண்ண தெரியுமோ, பவேயம் சரணம் ஹி வஹா வஹா சரணம் பவேயம், மா உன்னை சரணாகதி பண்றோம்மா, உங்களை ரொம்ப இம்சை பண்ணியிருக்கோம், கஷ்டப்படுத்தியிருக்கோம், கஷ்டப்படுத்தின்னு இருக்கோம், கஷ்டப்படுத்துவோம். இந்த சரணாகதி பண்ண பிற்பாடு விட்டுடுதா, அவன் இல்லாட்டா அவன் விட்டு விடுறான், அவன் தொலைக்கிறான். இப்ப அவனுக்கு பாக்குறதா இவனை பாக்குறதா, அவனுக்காக கஷ்டப்படுத்துறதா பண்றாம இருக்கலாமா, கஷ்டப்படுத்தாம இருந்தா அவன் விட மாட்டான். இவளை பார்க்கச்சே கஷ்டப்படுத்தணும்னு தோணல, அதனால என்ன பண்றது, எங்க தள்ளெழுத்துமா உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுதான், ஆனா என்ன பண்றது என்ன மொத்தம் சேர்ந்து ஏக்கமா எல்லாம் பிடிச்சுட்டு உடனே என்ன பண்றா, கவலையே படாத, நீங்கள் கஷ்டப்படுற காலத்துல உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னது, கஷ்டப்படுற காலத்துல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அப்ப காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னது அப்படின்னு சொல்லணும். ஆச்சு. சில காலத்திலே ராவணவதம் முடிஞ்சது, ராவணன் மாண்டொழிந்தான், ராமன் விஜயஸ்ரீயான கூடினவனாக இருந்தான். அது ஆன உடனே நேர கிடுகிடுன்னு ஓட்டமா ஓடி வந்தான். யாரு, திருவடி, அம்மா காரியம் முடிஞ்சு போச்சு, ராவணவதம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்க ஸ்வஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்துள்ளலாம், ராமனிடத்துல வந்து சேர்ந்துள்ளலாம். ஆனால் என்ன ஆனால் நான் சிம்சுபாத்து மேல உட்காந்து இருந்தனும் இல்லையோ, அப்ப இந்த 700 பண்ணின இம்சையெல்லாம் பார்த்தேன். அன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணேன், ஒரு நல்ல காலம் வந்ததுன்னா இதுகளை ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்ப காலம் வந்துடுச்சோ இவர்களை நான் கொஞ்சம் தொந்தரவு பண்ணணும், இந்த ராட்சசிகளை தொந்தரவு பண்ணணும்னு அப்படின்னு சொன்ன ஒண்ணுன்னு சித்திரவதம் பண்ணணும்னு இவாளை அனுமதிக்கணும்னு கேட்ட உடனே அவள் என்ன பண்றா, திருவடி அனுமனே, ஐயோ வேணாமா, ராஜசம்ஸ்ருத்ய வஸ்யானாம் ராஜாவுக்கு ஆட்பட்டவர்களாக அவர்கள் என்னை தொந்தரவு செய்தார்கள், அவர்களாக என்ன தொந்தரவு பண்ணல, ராஜவசியம், ராஜாவுக்கு ஆட்பட்டவர்கள், வேலைக்காரன் அவன் சொல்றபடி ராஜா சொல்றபடி தானே கேட்கணும், ஆகையினால பண்ணினார்கள். அவர்கள் குற்றத்தை எல்லாம் குணமாக, அவர்கள் குத்தம் பண்ணவர்கள் அல்லப்பா, அவர்கள் குத்தமெல்லாம் குணம். இன்னொன்னு சொல்றா, மர்ஷயாமீக துர்பலா அரிஷயாமீக துர்பலா, இப்படிப்பட்ட இவர்களுடைய நோவை கண்டு என்னால பொறுத்திருக்கக்கூடிய நெஞ்சு இல்லப்பா, எனக்கு பொறுக்கக்கூடிய நெஞ்சு இல்லப்பா, இப்படிப்பட்ட துர்பலர்கள் அவர்கள் கஷ்டப்படச்சே அதை பார்த்து கஷ்டப்படக்கூடிய நீத்த
உன்னை அனுமதிப்படலாம், ஆனா அவன் அது விட்டப்படுவாளோ இல்லையோ, எனக்கோ கிருப்பை இருக்கு. இந்த கிருப்பையினாலே நான் எப்படி அவர்களை விட முடியும்? முடியுமா? முடியவே முடியாது. இப்படியே சொல்லின்னு வந்து கடைசியில ஒரு சரமமான உபாயம், சரம ஸ்லோகத்தை வெளியிட்டாள் பிராட்டி. பிராட்டி வெளியிட்டாள். என்ன அது சரம ஸ்லோகம்? என்ன? பாபானாம் வா சுபானாம் வா வதாருகாணம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகச்சின்னாபராத்யதி. நகச்சின். இந்த லோகத்துல தப்பு பண்ணாதவாள் யாராவது உண்டா? யாராவது உண்டா? நகச்சின் கச்சித்து ந அபராத்யதி. நான் கச்சித்து யாருமே கிடையாது. பெரியவா தமிழ்ல நிறைய எழுதுறார். நீ பண்ணலையா, நான் பண்ணலையா, அவா பண்ணலையா, இவா பண்ணலையா, எல்லாரும் எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான். இந்த சுவாமி அடிக்கடி உபன்யாசத்தை சொல்லுவார். பிராட்டி காலத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணாதவாள்னு பல பேர் இருந்தா. பிராட்டியானவள் எப்பொழுது நகச்சின்னாபராத்யதின்னு சொல்லிட்டாரோ அன்னிலேருந்து என்ன பண்றா? எல்லாரும் பிராட்டியே சொல்லிட்டா. ஆனா பிராட்டி சம்பந்தம் தான் நமக்கு முக்கியம், அதனால தப்பு பண்றோம் தப்பு பண்றோம் தப்பு பண்றோம். அதேனா பிராட்டி வார்த்தையை மெப்பிக்கிறவர்களாக நாம் எல்லோரும் இருக்கிறோம்னு எங்க சுவாமி ஆச்சரியமா சொல்லுவார். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பிராட்டியானவள் ராட்சசிகள் பக்கலிலே அவனை நிர்பந்தித்த திருவடி நிர்பந்தித்த சமயத்திலே அவனுக்கு உபதேசித்தும் அந்த ஆர்த்திர அபராதைகளானவர்களை ரட்சிக்கும்படியான காரணத்தினாலே கிருபையை முதல் பிரிவிலே வெளியிட்டாள். நடுவிற்பிரிவு ஆயிடுத்து. திரும்பி அயோத்திக்கு வந்தாச்சு. திருவயுத்திலே எழுந்தருள் இருக்கிறார். உடனே சில காலத்திலே அவளுக்கு கர்ப்பவதியாகிற பாக்கியம் கிடைத்தது. கர்ப்பவதியாகிற காலத்திலே அவளுக்கு என்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாம் நாம ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றது சாஸ்திரம். இந்த காலத்துல என்ன, உனக்கு என்ன ஆசை, உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்கறா. தாயார் கேட்கறா. உடனே அது பண்ணி கொடு, இது பண்ணி கொடு. இதுதான் இவாழ்தான் கேட்கறா. இவாழ நம்ம லோகத்துல இருக்கிற வாழ அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு. இல்லாததெல்லாம் கேட்டான்னு கொடுக்க முடியுமா? அதனால இவன் கேட்கும்படியான பதார்த்தங்கள்லாம் கேட்கறதுன்றது லோகத்துல இந்த காலத்துல நடக்கிறது. ஆனா அவ பாருங்க, அந்த அப்போ அபத்தியலாபோ வைதேகி மமாயம் சமுபஸ்திதா கிமிச்சசி சமா சகாமாத்வம் ரோகி சர்வம் வரானனே. அம்மா, உனக்கு என்ன அபேட்சை? உனக்கு இந்த சமயத்துல இந்த திருவயிறு வாய்க்கப்பட்டு இருக்கும்படியான சமயத்துல உனக்கு என்ன ஆசை என்ன கேட்கிறான் எம்பெருமான். கேட்ட உடனே அவள் சொல்றா பாருங்க, தபோவனானி புண்ணியானி திரஷ்டு இச்சாமி ராகவ கங்கா தீர நிவிஷ்டானி ருஷீனாம் புண்ணிய கர்மணாம் பல மூலாசினாம் வீர பாதமூலேஷு வர்த்தித்தும் ஏஷமே பரமக்காமோ என்மூல பலபோஷிச்சு அவ்யேகாராத்திரம் காகுஸ்த வாசேயம் புண்ணிய கீர்த்திஷு என்று தபோவனானி புண்ணியானி திரஷ்டு விச்சாமி. அப்பா, முனிவர்கள் வசிக்கும்படியான தபோவனங்களை மறுபடியும் பார்க்க ஆரம்பிடுறேன். கங்கா தீரத்திலே நிவாசிக்கும்படியான ரிஷிகளுடைய புண்ணிய கர்மாக்கள் பண்ணக்கூடிய ரிஷிகளுடைய ஆசிரமங்களிலே இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். பல மூலாசீனாம், அங்க இருக்கக்கூடிய பழங்கள் அதுல அப்படிப்பட்ட அதுதான் எனக்கு ஆசை ஆசை என்று மறுபடியும் வனவாசத்திலே தனக்கு இருக்கக்கூடிய ஆசையை எம்பெருமான் ராகவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணும். உடனே பார்த்தா, அடடா, இவளுக்கோ வெளியில போகணும்னு ஆசையா இருக்கு. ராத்திரி நாமோ லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்முடைய ராஜ்ய பரிபாலனத்தை பத்தி என்ன பேசிக்கிறான்னு கருப்புடித்து சோதித்து
காரியம் மந்திரித்து ஆறாமங்களிலே விளையும் ராஜநீதி ஆஜாரதயம். கருப்புடுத்து சோதித்தல். ராஜாவானவன் ராஜா உடைய மாத்திண்டு ஒரு கருப்பு அங்கேயே போட்டுண்டு அங்க போறது. இந்த ராத்திரி வேளையில சில பேர் தூக்கம் வராம அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி அப்படி பேசிட்டு யாராவது பேசிட்டு இருக்க அதெல்லாம் கேட்டுன்னு வந்தான். ஒரு வண்ணா அவன் வீட்டு பாரிய வண்ணானுடைய பாரியம் பேசிட்டு இருக்கான். என்ன ராமன் எங்கயோ லங்கா ராஜ்யத்துல எத்தனையோ நாள் இருந்தாலாம். அவளை கூட்டு வந்து மறுபடியும் கூட வச்சு உட்கார வச்சுட்டு இருக்கா. என்ன தலையெழுத்து என்ன இது, என்ன ராமன் என்ன சீத்தை, என்ன ராமன் என்ன சீத்தை இப்படின்னு சொல்லிட்டான். ஐயோ, லோகத்துல இப்படிப்பட்ட அபவாதம் இருக்கிறது. இந்த அபவாதத்தை தொலைக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு பார்க்கிறார். தொலைக்கணும் என்ன, அவளை நாம பார்க்காம எங்கேயாவது அனுப்பிச்சுடணும் அப்படின்னு அத மனசுல வச்சுட்டு இருந்துச்சே. இவளை என்ன சொன்னா, எனக்கு வனவாசம் போறதுக்கு ஆசை, கங்கா தீரத்துக்கு போகணும், புண்ணிய அந்த பெரிய பெரிய ரிஷிகள் இருக்கிற ஆசிரமத்தெல்லாம் போய் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நாங்க இருக்கிற பலத்தகலத்தை சாப்பிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னமோ சொல்லிட்டான். அவ்வளவுதான், ரெண்டு கோயில் சைடுன்றா பாருங்க, ரெண்டு ஒன்னா சேர்ந்தது. அவளுக்கும் போகணும்னு ஆசை, இவருக்கும் இந்த லோக அபவாத பீதிக்காக இந்த வார்த்தையை பண்ணணும்னு ஆசை. ஆகையினால என்ன பண்ணா, உடனே என்ன பண்ணா, நேர பா லக்ஷ்மணா கொண்டு போய் அவனை காட்டுல விட்டு, அவளை ஆசைப்படுறா, காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்ட்டு காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வான்னுட்டான். சரின்ட்டு லக்ஷ்மணனுக்கு பொறுக்க முடியல. ஐயோ, எவனோ ஒருத்தன் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு இந்த மாதிரி லோகபாவதான பீதிக்காக இப்படி அனுப்பிக்கிறாளே, என்ன பண்றது என்ன துக்கத்தோடையே போயிட்டு இருக்கான். ஓட்டிட்டு போறான். அப்படி ஓட்டிண்டு போற சமயத்துல எல்லா இடத்தும் கங்கைக்கரை வந்துடுத்து. அங்க இறக்கி விடுற சமயத்துல அவனால பொறுக்க முடியாதபடிக்கு உடனே என்ன பண்ணா தெரியுமோ, பெருமாள் ராகவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் என்ன என்பதை பற்றி வெளியில உடைச்சுட்டான். வேற ஒன்றும் காரணம் இல்ல. அந்த வண்ணான்னு சொன்ன வார்த்தை, அவன் மனைவி பேசின்ற அந்த வார்த்தைக்காகத்தான் உண்மை நீர் வேற வனவாசம் போகணும்னு ஆசைப்பட்டாரு, ரிஷிகள் ஆசிரமத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாரு, அதுவும் சேர்ந்தது அவன் அனுப்பிச்சுட்டான்னு சொல்றான். துக்கப்பட்டுட்டு அப்ப ஒரு வார்த்தை சொல்றான், நகல்வத்யைவ சௌமித்ரே ஜீவிதம் ஜன்னவி ஜலே ஜஜேயம் ராகவம் வம்சே பத்துர்மா பரிகாஸ்யதி. இந்த வார்த்தை சொல்றா அவள். அப்பா லக்ஷ்மணா, ந கல்வத்யைவ சௌமித்ரே, இந்த ஜான்னவி ஜலே, இந்த கங்கை கரையிலே ஜலத்திலே, தியஜேயம் என்ன உடனே, எப்ப அவர் இந்த வார்த்தையை நம்பி, நான் தான் ஏற்கனவே அக்னி பரீட்சாரம் பண்ணி அந்த அக்னி பகவானே என்னை கொண்டு வந்து இவள் பரிசுத்தை என்று கொண்டு வந்து கொடுத்த பிற்பாடும் கூட இவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எதுக்காக இருக்கணும், ஜீவிச்சிருக்கிறது எதற்காக? ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தானே முக்கியம். இந்த சந்தேகம்ன்றதே பெரிய பிராண அவஸ்தை. சந்தேகம்னா நான் ஆளை கொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட சந்தேகப்படக்கூடிய இவருடைய எண்ணத்தினாலே நான் உடனே இந்த ஜாஹ்னவி கங்கையில விழுந்து மூழ்கிடலாம். தியஜேயம் ராகவம் அப்படியே நான், ஆனா உள்ளுக்குள்ள கர்ப்பத்துல இருக்கிற ராகவம் வம்சே, அந்த ராகவனுடைய வம்சம் உள்ளுக்குள்ள வளர்றதே நான் இப்போ மா பரிகாசியது பாரு. அவளுக்கு மனசுல குறுத்தது, உள்ளுக்குள்ள இருக்கிறதாம் குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குன்றாலும் இல்லையோ, அத குற்றமுள்ள நெஞ்சாக இருக்கிற காரணத்தினால அவள் அந்த மாதிரி கிடைச்சிட்டு உடனே கங்கையில குழுந்தா, பிராணன் விட்டுட்டான்னு சொன்னான்னா என்னாகும்?
அவர் சொன்ன வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மையாடு. இந்த வயத்துல வளர்க்கக்கூடிய ராக வம்ச குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்காக அவர் என்ன எண்ணத்தோடு இருக்காரோ, நான் அவனுக்கு பரதந்திரை. நீ வீட்டுல இருன்னா வீட்டுல இருக்கேன், காட்டுல இருன்னா காட்டுல இருக்கேன், எங்க இருக்கணும்னு சொன்னாலும் அங்க இருக்க வேண்டியதுதான் என்னுடைய இயல்பே தவிர, என்னுடைய பிராணனை நான் விடுவதற்கு எனக்கு சக்தி இல்லை, சக்தி இல்லை. இதைத்தான் பின்னாடி சொல்லச்சே, பிராட்டி சுவசக்தியை விட்டாள், திருக்கண்ணமங்கையாண்டான் சொவ்வியாபாரத்தை விட்டாள். பல இடத்துல அந்த சுவசக்தி என்ற இடத்துல சொல்லச்சே, பஸ்மபஸ்மார்க தேஜசாம், என்ன என்னுடைய தேஜஸ்னாலே, பாதிபுரத்து தேஜஸ்னாலே உன்னை பஸ்மீபவான், ராவணா பஸ்மீபவான்னு சொன்னா நீ போயிடுவாய். ஆனா எனக்கு சக்தி இல்லப்பா, நான் அவனுக்கு பரதந்திரை, அவனுக்கு ஆட்பட்டவள் என்று சொல்றாள் இல்லையோ, அதைத்தான் இந்த இடத்துலயும் மறுபடியும் சொல்றான். நீ காட்டுல வச்சாலும் நாட்டுல வச்சாலும் எந்த இடத்துல வச்சாலும், ஐயோ நான் என்ன பண்ண முடியும், என்னால வேற விதமாக இருக்க முடியாது என்று அததான் ஆழ்வார் சொல்றாரு பாருங்க. அந்த பெருமாளுடைய நினைவை பின் சென்று தன் பிராணனை நோக்க வேண்டும் என்று பாரதந்திரியத்தை பிரகாசிப்பித்தாள். அப்ப என்ன, பிறர்க்காக ஜீவிக்க வேணும் பரதத்திற்கு, முடிவு வேற விதமாக இருந்தாலும் முடிய முடியாது. ஆழ்வார் சொல்றார், மாயும் வகையறியேன் வல்விரையேன் பெண் பிறந்தே. பாருங்க, இந்த முதல் விசேஷத்திலே 10 மாசத்துக்குள்ளே படுவதெல்லாம் பட்டவள். இங்க பாருங்க சொல்லச்சே, பதிர்கி தெய்வதம் நாரியாக பதிர் பந்து பதிர்கதி பிராணைரபி பிரியம் தஸ்மாத் பர்த்துகு காரியம் விசேஷதா என்று அவள் சொல்றா பாருங்க. யாரு? பதிகி தெய்வம், பதிகி தெய்வதம் நாரியா, பதிகி பந்து, அவன்தான் கதி, எல்லாம் அவன்தான் அவன்தான் அவன்தான். ஆகையினாலே அவன் என்ன சொல்றானோ அதுதான் எனக்கு ஸ்வரூபம், அதுதான் பாரதந்திரியம். ஆகையினாலே பல காலம் அங்கேயே இருந்து அவள் அந்த பாரதந்திரியத்தை வெளியிட்டாள் 2வது பிரிவினாலே. அடுத்தது பாருங்க, அனந்தரம் பிரிவு. மீண்டும் பெருமாள் அவர் அயோத்தியில இருந்துருக்கார். இந்த 3வது பிரிவுக்கு காரணம் என்னன்னா, 2 சுந்தரகாண்டத்துல 2 ஸ்லோகம் எம்பெருமான் சொல்றான். அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. இது பெருமாள், அனன்யாகி மயா சீதா அனன்யா ஹி ஹீன ஏவ. எம் பிராட்டியை விட்டு பிரிவது என்பது கிடையாது. எப்படி? பாஸ்கரேன, சூரியனை விட்டு காந்தி பிரியாதது போலே அப்படின்ட்டார். இது அப்படியே அவள் சொல்றா, அனன்யா ராகவேண அகம் பாஸ்கரேண பிரபாயதா. ராகவேண அகம், எம்பெருமான் ராமபிரானோடு நான் சேர்ந்திருப்பது சூரியனை விட்டு காந்தி பிரியாதது போலே. இப்படிப்பட்ட 2ம் சேர்ந்திருப்பது, சூரியனையும் காந்தியும் பிரிப்பது உண்டா? லோகாச்சாரிய சூத்திரம் 3 சொல்றார், புஷ்பத்தையும் ஒளியும் கொண்டு பூவையும் ரத்தத்தையும் விரும்புமா போலே. புஷ்ப கடைக்கு போய், அப்பா எனக்கு இந்த மேல இருக்கிற புஷ்பெல்லாம் இந்த இதெல்லாம் வேண்டாம், உள்ளுக்குள்ள இருக்கிற வாசனை வேணும்னு. இப்போ பைத்தியமாயா நீ? வாசனையும் புஷ்பத்தையும் பிரிக்க முடியுமா? முடியாது. உடனே ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனா, நல்ல ரத்னம் பாருங்க, இந்த கல் தான் வேணும், அதுல இருக்கிற காந்தி ஒளி அது மட்டும் வேணும். பைத்தியம் போயா. அப்ப என்ன, பூவோடு கூடிய மறுமணத்தையும்
ஒளியோடு கூடிய ரத்னத்தையும் பிரிக்க முடியாதது போலே சேஷத்துவம் இல்லாத போது நமக்கு எதுவுமே கிடையாதுன்னு அந்த இடத்துல பிரகரணத்துல தெரிவிக்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். அந்த மாதிரி எம்பெருமானை விட்டு பிரிவது பிராட்டிக்கும், பிராட்டியை விட்டு எம்பெருமானை பிரிவது என்பதும் கிடையாது. எப்படின்னா சூரியனை விட்டு காந்தி பிரியாதது போலே. அப்படி பெருமாளோடு கூடி இருத்தல் தான் எம்பெருமானுக்கும் எம்பெருமாட்டிக்கும் பெருமை. ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டான்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த கடைசி பிரிவில மூன்றாவது பிரிவிலே அனன்யாரத்வத்தை இவள் வெளியிடுகின்றாள். எப்படின்னா எம்பெருமான் ராகவன் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கான். வால்மீகி பகவான் அவருடைய ஒரு அனுமதியின் பேரிலே இந்த குசலவர்கள் ஸ்ரீராமாயணத்தை பாடிண்டே அப்படியே சுத்தின்னு வந்துட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே எங்க பார்த்தாலும் ஜனங்கள் இந்த ஸ்ரீராமாயணத்தை கேட்கறதுக்கு புதிகலிக்கிறான்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணா, தன்னுடைய ராஜ சபைக்கே கூட்டுன்னு வந்து எல்லாரையும் கூட்டி, பெரிய ஜெனரல் பாடி மீட்டிங் மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டான். கூட்டி அவர்களை பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அதுதான் ஸ்ரீராமாயணத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு. ஆழ்வார் குலசேகர பெருமாள் செம்பவள திரள்வாய் தன் சரித கேட்டான் தில்ல நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் நம்முடைய மடத்திலே நடுவுல தொடர்ச்சியாக நடந்து வந்த பெருமாள் திருவடி இன்னும் ஒரு 3 பதிகம்தான் சுவாமிய நடுவுல நியமிச்சார். எப்படியாவது ஆன்லைன் மூலமாகவாவது அதை முடிச்சுடணும்னு சுவாமிக்கு ஒரு திருவுள்ளம் கூட. எப்பொழுதுன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்ரீமான் ரங்கராமானுஜாச்சார் சுவாமி ஆஸ்தான வித்வான் சுவாமி, அந்த ஆஸ்தான வித்வானாக இருந்தாலும் அந்த வரும்படியான அடியவர்களுக்கு ஆச்சரியமான பிரசாதங்களை பண்ணி ஒரு கொடுக்கும்படியான அழகோடு கூடிய, பாருங்க, வாயினாலே ஆச்சரியமான விஷயங்களை சொல்றார், கையினாலே ஆச்சரியமான பிரசாதங்களை பண்றார். ரெண்டும் கைவண்ணம் அங்கு காட்டினால் கால் வண்ணம் இங்கு காட்டினான் கம்மநாட்டாழ்வார் சொல்ற மாதிரி ஆச்சரியமான அந்த சுவாமியினுடைய சீபாஷ்ய சாத்துமறை நடந்து ஸ்ரீபெரும்புதூரிலே பூர்த்தியாகி அங்கிருந்து திரும்பி எழுந்தருளும்படியான சமயத்திலே சுவாமி காஞ்சிபுரத்துக்கு தேவப்பெருமானை சேவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா வேற ஒண்ணும் இல்லை. அனந்தாழ்வான் அவருடைய ராமானுஜ சதுஸ்லோகியிலே ஸ்ருதிஷு ஸ்மிருதிஷு பிரமாண தத்துவம் கிருபயாலோக்கிய விசுத்தயாகி புத்தியா அகிருதா ஸ்வதயேவ பாஷ்யராஜம் பாஷ்யரத்னம் ஜெயராமானுஜ ஹஸ்திதாம்னு நித்தியம்னு சொல்லுறார். ஆக பாஷ்ய ரத்னம், அந்த பாஷ்யம் சீபாஷ்யத்துக்கு பிரவர்த்தகனாக தேவப்பெருமாளை சொல்றார் அனந்தாழ்வார். ஆகையினாலே அப்படிப்பட்ட சீபாஷ்ய சாத்துமரை முடிச்ச உடனே மறுபடியும் தேவப்பெருமாள் மங்களாசாசனத்துக்கு எழுந்தொழின சந்தர்ப்பத்திலே கோபுர வாசல்ல இருக்கச்சே சுவாமி அப்போ நியமிச்சார். இதே மாதிரி பெருமாள் திருமொழி சாத்துமரையை கூட சித்திரக்கூடத்துல ஏற்பாடு பண்ணி இவ்வளவு அடியவர்களையும் அழைச்சின்னு வந்து அந்த பிராந்தியத்தில் இருக்கிற கோவில்கள் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் ஒரு தரிசன பாக்கியத்தையும் ஏற்படுத்தி ஒரு கைங்கரியமா பண்ணணும்னு மனசுல நினைச்சுக்கிறேன், பூர்த்தியா பண்ணணும்னு சுவாமி அப்ப நியமிச்சார். அது நடுவுல இருக்கக்கூடிய கொரோனா காலம் மற்றும் உண்டான காரணங்களாலே மாறி போயிடுச்சு. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பெருமாள் திருமண சொல்லச்சே கடைசியில சொல்றார், செம்பவள திரள்வாய் தன் சரிதையை கேட்டான், தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்டான். கேட்டும்படியான சமயத்துல எப்படி தக்கதா மனாகான்னுட்டு மேலேந்து கீழே அப்படியே இறங்கி சபையோடு சபையாக ஜனங்களோடு ஜனங்களாக மாறிவிட்டான். எழுந்து வந்தான்னா கலைஞ்சு போடும். அதனால எழுந்து அவன் அந்த ஆசனத்திலிருந்து சிம்மாசனத்திலிருந்து இறங்கினதே யாருக்குமே தெரியல. எல்லாரும் இதுல முழுகிட்டான்.
அவனால மேல உட்காந்துக்க முடியல, மேல உட்கார முடியல. இன்னும் கண்ணும் கண்ணீருமா கேட்கறான். மேலேந்து கண்ணும் கண்ணீருமா கேட்டான்னா அது மொத்தம் ஜலம் வழிஞ்சு 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 இந்த கீழே உட்காந்துக்கு வாழலாம் எழுப்பிடும். அதனால பார்த்தா நிதானமா வந்துட்டான். என்ன தெரிவிக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள்? ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த பாட்டுக்களை, ஸ்ரீராமாயண பாட்டுக்களை கேட்கும்படியான சமயத்திலே இவர்கள் யாருன்னா அப்ப தெரிஞ்சு போச்சு, பிராட்டியினுடைய பிள்ளைகள். பிராட்டியினுடைய பிள்ளைகள்னு தெரிஞ்ச உடனே மனசு பிராட்டியின் இடத்துல போயிடுது. உடனே சொல்றாரு, இவர் சுத்த அவள் சுத்தை என்கு இருந்தால், அவள் சுத்தையாக இருந்தாள், மிகவும் சுத்தி உடையவளாக இருந்தாள். உடனே ஒரு தூத்து அனுப்பிக்கிறார். தூத்து அனுப்பி அவள் சுத்தையாக இருந்தா வர சொல்லணும். நேரம் வந்தான். யார? வால்மீகி பகவானை முன்னிட்டு கொண்டு வந்தாள். இந்த பெரிய பரிசரத்துல வந்தாள். அப்படியே வந்து ஒடுங்கி அப்படி நின்றுட்டு இருக்கா. அப்படியே உடனே வால்மீகி சொல்றார், இவளை போல சுத்த யாருமே கிடையாது. பலவிதமான விஷயங்களை சொல்லி அவர் எடுத்து சொல்லுகிறார். உடனே எம்பெருமான் சொல்றான், இவள் சுத்தை என்பதை நான் அறிந்தவன் தான். மகரிஷியாகிற தேவரில் சொன்னதுவே போலும். ஆனால் லோக அபவாத பரிகார்த்தமாக, லோக அபவாதம் அதுக்கு பரிகார்த்தமாக இதுல ஏதாவது ஒரு திரளிலே பண்ண வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயமானது தோன்றுகிறது. சொல்றார் பாருங்க, சர்வான் சமாகதான் திருட்வா சீதா காஷாய வாசினி அப்ரவீர் பிராஞ்சலிம் வாக்கியம் அதோ திருஷ்டி ரவாமுகி. அப்படியே கையும் மஞ்சளுமாய் கவிழ்தலையிட்டு கொண்டு அப்படியே நின்று இருக்கா. யதாகம் ராகவாதன்யம் மனசாபி நச்சிந்தையே ததாமே மாதவி தேவி விவரம் தத்துமர்ஹதி மனசா கர்மணா வாசா யதா ராமம் சமர்த்தயே ததாமே மானவி தேவி விவரம் தாத்துமர்ஹதி யதை தத் சத்யமுக்தம் மே வேத்வி ராமாத்பரம் நச ததாமே மாதவி தேவி விவரம் தாத்துமர்ஹதி என்று சபதம் பண்ணுகிறாள். சபதம் பண்றா. என்ன பண்றா பாருங்க, நான் மனசினாலே எம்பெருமான் ராகவனை தவிர நச்சிந்தையே யாரையுமே சிந்தித்ததே கிடையாது. ஆகையினாலே மாதவி, நான் எந்த பூமியிலேருந்து வந்தானே, ஆகையினாலே நீ என்னை ஏற்றுக்கொள். மனசினாலேயோ கர்மாவினாலேயோ செயல்களாலேயோ வாக்கினாலேயோ யதா ராமம் சமர்த்தைய, அவனை தவிர மற்றொருத்தனை நான் இது நினைச்சது இல்லை. ஆகையினா விவரம் தாத்து மருகதி, ராமனை தவிர பரதெய்வத்தவே எனக்கு கிடையாது. ஆகையினாலே நான் சபதம் பண்றேன், அவனை தவிர மற்றொருத்தனை நினைத்ததில்லை. கர்மாவினாலேயோ வாக்கினாலேயோ மனசினால ஒண்ணுமே கிடையாது என்று சபதம் பண்ணுகிறான். ஆக சபதம் பண்ணி கொண்டு அப்படி சபதம் பண்ண உடனே ததா சபந்தியாம் வைதேக்கியாம் பிராதுராசீத் மகாத்புதம் பூதலாதுத்திதம் திவ்யம் சிம்சாசனம் அனுத்தமம் திரியமானம் சிரோபிஸ்து ராகைஹி ரமித விக்ரமைஹி திவ்யம் திவ்யேன வபுஷா சர்வரத்ன விபூஷிதம் தஸ்மின்ஸ்து தரணீ தேவி பாகுக்யாங்கிருக்ய மைதிலீம் ஸ்வாகதேனாபிநாத்யைன மனசே மாசேன சோபவேஜயத் தமாசகதாம் திருஷ்ட்வா பிரவிசத்தீம் ரசாதலம் புஷ்பவிருட்டிரவிஞ்சிந்த்யா திவ்ய சீதாமவாகிரன். ஏ மாதவி தேவி, இன்னமேலும் அவரோட கூட இருக்கிறது எனக்கு முடியாது. அவருடைய மனசு கெட்டு போயிடுச்சு. என்னை அவர் தப்பா நினைச்சுட்டாரு. ஆகையினாலே நான் எந்த இடத்துல வந்தோமோ அந்த இடத்துக்கே நான் போயிடுறேன். எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு, ஏ மாதவி தேவி கொடு என்று பிரார்த்தித்த உடனே
அந்த பூமியில் அப்படியே ரெண்டா பொளந்தது. உடனே அப்படியே ஒரு சிம்மாசனமானது வந்தது. உடனே பூமி பிராட்டி அப்படியே இவளை அப்படியே வருக வருக சுவாகதம் எல்லாம் பண்ணி அப்படியே எடுத்து கொண்டு போய் அந்த ஆசனத்துல உட்கார வச்சா. அப்படியே அந்த ஆசனம் அப்படியே உள்ளுக்குள்ள போறது. உடனே புஷ்ப விருஷ்டி கொட்டுறது கொட்டுறது அப்படியே. அப்ப என்ன, எம்பெருமான தவிர மற்றொருத்தையும் என அனன்யார்கம் அர்ஹம், அவனையே அவனையே அவனையே. ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த மூன்று பிரிவிலேயும் கிருபை, பாரதந்திரியம், அனன்யார்கம் என்கிற மூன்று குணங்களையும் வெளிப்படுத்தினவள் தான் புருஷகார போதையான பிராட்டி. அப்படிப்பட்ட அவள் இளைய பெருமாளுக்கு புருஷகாரம் பண்ணி கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அளித்தவள். நமக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் அளிக்கிறவள், அளிக்கின்றவள், அளிக்க கூடியவள். ஆகையினாலே அப்படிப்பட்ட பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்திலே நாம் எல்லோரும் கைங்கரிய ஸ்ரீயை பிரார்த்திப்போம். எதற்காக எதற்காக என்றால், இப்படிப்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமனுடைய திருநட்சத்திர வைபவத்திலே நாமும் கலந்து கொண்டு அவருக்கு பல்லாண்டு பாடி அந்த அடியார் குழாங்கள் எல்லோருடையும் ஈட்டம் கண்டிட கூடுவேல் அது காணும் கண்பயனாவதே என்கிற கண்படைத்த பிரயோஜனம் பெரும்படியான பாக்கியத்தை பெறுவதற்காக. ஆக ஆச்சாரிய கைங்கரியமும் அடியவர்களுடைய கைங்கரியமும் நமக்கு ஏற்படும்படியான பாக்கியத்தை எம்பெருமான் சீதாவல்லவனான ராமச்சந்திரன் ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த சீதாவல்லவனான ராமச்சந்திரன் தான் தேவப்பெருமாளாக காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியுள்ளான். அவனுடைய திவ்ய பிரபந்த கைங்கரியத்தை சீக்கிரத்திலே நமக்கு கிடைக்கும்படியான பாக்கியத்தை சுவாமியினுடைய மங்களாசாசனம் அடியவர்களுடைய பிரார்த்தனையும் பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இப்படிப்பட்ட பாக்கியத்தை அருளின சுவாமி இப்பொழுது என்ன 75வது வயது இளைஞர்னு சொல்றோம். யுவாத் சாத் சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருடிட்டோ பலிஷ்டா என்று உபனிஷத் சொல்லும்படியான கிரமத்திலே 75வது வயசு என்பது சுவாமிக்கு யுவா பருவமாக ஆகி இன்னும் மேலும் மேலும் பலவிதமான சம்பிரதாய பிரவர்த்தனங்களை பண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அடியேன் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனான பேரருளாளன் பெருந்தேவி தாயாருடைய இணையடியிலே அவனுடைய ஆச்சரியமான துயர் அறுக்கும் சுழனடியிலே பிரார்த்தித்து நிற்கிறேன். என்னதான் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்தாலும் எம்பெருமானுடைய நிலை பூனையைப் போல இப்படியும் தாவும் அப்படியும் தாவும். ஆனால் நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நம்மை எப்பொழுதும் கைவிடாதவர்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆழ்வாரும் பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் என்று அவர்களுடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து அடியே நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்ய மங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் குணசிந்தவே வாதிபீதி கராரியாய நித்யஸ்ரீர் நித்ய மங்களம். ஸ்ரீமதே சௌமியஜா மாதிரி முனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கராரியவரியாய நித்யஸ்ரீர் நித்ய மங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தடனல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே.